அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், விட்டு சென்ற உறவை சேர்த்து வை யா அல்லாஹ், ஆமீன். குடும்பத்தில் சண்டை இல்லாத உறவை உருவாக்கி கொடு யா அல்லாஹ், ஆமீன். கணவன் மனைவி உறவையும் கூட பிறந்தவரின் உறவையும் உறவினர்கள் உறவையும் மேம்படுத்தி கொடு யா அல்லாஹ், ஆமீன். சண்டை இல்லாமல் நிரந்தரமாக நிலைக்கச் செய்ய யா அல்லாஹ், ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, உங்கள் வீட்டில் எவ்வளவு சம்பாதித்தாலும் பர்க்கத் இல்லையா? கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் பயன் இல்லையா? இதை பின்பற்றுங்கள், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நடக்கும். அசர் தொழுகைக்கு பிறகு நேரத்தை வீணாக்காமல் சூரியன் மறைவதற்கு முன்பு வஷம்ஷி வசுஹா சூராவும் வல்லைலி இஸா சூராவும் ஹுல்லவுது பிரபில் ஃபலக் சூராவும் ஹுல்லவுது பிரபின் நாஸ் சூராவும், இந்த 4 சூராவும் மக்ரிப் நேரத்துக்கு முன்பு நீங்கள் ஓதினால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியும் பர்க்கத்தும் ஏற்படும். இந்த நேரம் புனிதமான நேரம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அசருக்கு பிறகு இதை தினமும் ஓதுவோம். குடும்பத்தில் நிம்மதியும் பர்க்கத்தும் இருக்கணும். அது இல்லையென்றால் கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் பயனில்லை. இதை பின்பற்றுவதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ஆமீன். இன்றைக்கான ஹதீஸ்: ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு சஜ்தா செய்ய நான் கட்டளையிடுவதாக இருந்தால் ஒரு பெண்ணை அவருடைய கணவனுக்கு சஜ்தா செய்யும்படி கட்டளையிட்டிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் திர்மிதி 1159. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.